மதுரையைச் சேர்ந்த 20 வயது கல்லூரி மாணவி, கோவையைச் சேர்ந்த மெக்கானிக் மற்றும் பைக் விற்பனை செய்யும் கடை நடத்தி வர 25 வயது இளைஞரும் நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11 மணிக்கு 2 பேரும் கார்ல கோவை விமான நிலையத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் பகுதிக்கு செல்றாங்க. அப்பகுதியில் உள்ள காலி மைதானத்துல கார்ல மறந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க போதையில வந்த 3 பேர் கார் கதவை தட்டி 2 பேரையும் வெளியில வருமாறு சொல்றாங்க. பயந்து போன 2 பேரும் வெளியில வரவே இல்லை. உடனே 3 பேர்ல ஒருத்தர் காரோட முன்பக்க கண்ணாடியை அரிவாளால அடிச்சு உடைக்கிறாரு. காரோட கண்ணாடியை உடைச்ச பிறகு கார்ல இருந்த இளைஞரை கடுமையா தாக்கி அரிவாளாலையும் வெட்டுறாங்க. அவருக்கு தலை மட்டும் காதுல காயம் ஏற்பட்டதனால அங்கேயே மயங்கி விழுறாரு. இதையடுத்து 3 மர்ம நபர்களும் மாணவியை 1.5 கிலோமீட்டர் தூரம் இழுத்து சென்று மறைவான இடத்துல வச்சு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. இதை தாக்கு பிடிக்க முடியாம மாணவி அங்கேயே மயங்கி விழுறாங்க. இந்த கொடூர செயலை செஞ்சுட்டு நள்ளிரவுல அவங்களை அப்படியே விட்டு அந்த 3 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. மயக்கமடைஞ்ச அந்த பையனுக்கு அதிகாலை 3 மணிக்கு நினைவு திரும்புது. அவர் உடனே தன்னுடைய மொபைல் எடுத்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செஞ்சு நடந்த விபரத்தை சொல்றாரு. உடனடியா போலீஸ் சம்பவ இடத்துக்கு போறாங்க. மாணவி அந்த பகுதி முழுதும் போலீசார் தேடுறாங்க. 2 மணி நேரமா தேடியும் 1.5 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த பொண்ணு ஆடையின்றி மயங்கி நிலையில இருக்காங்க. அந்த பொண்ணை மீட்டர் போலீசார் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. உடனடியா கோவை போலீசார் குற்றவாளிகளை தேடி வாகன தணிக்கையில் ஈடுபடுறாங்க. தலைமறைவா இருந்த குற்றவாளிகளை பிடிக்க போகும்போது அவங்க மறைச்சு வச்சிருந்த அறிவுரால போலீசார் மீது தாக்குதல் நடத்துறாங்க. உடனடியா போலீஸ் அந்த 3 குற்றவாளிகளை கால்ல சுட்டு கைது பண்றாங்க. அந்த 3 பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும். இனிமேல் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காம இருக்க பாதுகாப்பு